உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நம்ம தமிழ் மண்ணினுடைய இளைஞர்களில் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு பெரிய விளையாட்டு நாயகன்களில் ஒருவராக இன்றைக்கு நம்ம கொண்டாடக்கூடியவர் மாரியப்பன். மாரியப்பன் சொல்கிறத விட தங்க மாரியப்பன் சொன்னால் நம்ம எல்லாருக்கும் நல்லா பொருந்தும், நல்லா புரியும்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. முயற்சி செய்தார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய சாட்சி தான் மாரியப்பன்னு சொன்னால் சரியாக பொருந்தும். ஏன்னா பேரா ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கே தங்கப்பதக்கம் கொடுத்து நம்மை ரொம்ப பெருமையோடு தலைநிமிர வைத்தவர் மாரியப்பன். எல்லாருக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும். அது இன்னும் ரொம்ப சின்ன வயசில் நடக்கும்போது அதை ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் மாரியப்பனை பார்த்தீங்கன்னா 5 வயசில் அவருக்கு ஒரு விபத்து நடக்குது. ஸ்கூல் முடிச்சுட்டு ரொம்ப சாதாரணமாக வீட்டுக்கு வரார். எல்லா நாளும் போல ஒரு சாதாரண ஒரு நடைப்பயணம் தான் வீட்டுக்கு வரார். ஆனால் அன்றைக்கு எதிர்பாராத விதமாக ஒரு பேருந்து அவரை நோக்கி வந்து ஒரு விபத்தை ஏற்படுத்துது. அவருடைய வலது காலினுடைய முட்டிக்கு கீழே ஒரு பெரிய விபத்தாகி அவருடைய கட்டை விரலை முழுசாக நீக்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அந்த விபத்தினுடைய தாக்கம் என்னன்னு தெரியல. அவர் வளர்ந்த பின்னும் கூட அவருடைய வலது கால் பகுதி 5 வயது குழந்தையினுடைய கால் மாதிரி அப்படியே நின்று போச்சு. அவங்க அம்மா சரோஜா, எல்லாருக்கும் ஒரு அம்மா உண்டு. அவன் அம்மாவுக்கு அவன் பையன் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படிதான் மாரியப்பனுடைய அம்மா சரோஜாவும் காய்கறிகள் விற்று ரொம்ப சாதாரணமாக சந்தையில் பொருளை கொண்டு போய் விற்று கூவி அதில் வர வருமானத்தை வச்சு தன்னுடைய மகனை வளர்த்த ஒரு சாதாரண அம்மா தான். எல்லாருக்கும் தான் மகன் ஓடி ஆடி விளையாடணும்னு ஆசைப்படுற வயசில் தான் குழந்தையால நடக்கக்கூட முடியலையேன்னு பார்த்து அழுதவங்க தான் சரோஜா. ஆனால் இதெல்லாம் பார்த்த நம்முடைய மாரியப்பன் யோசிச்சாரு, நம்ம அம்மா நம்ம நடக்கவே முடியலன்னு வருத்தப்படுறாங்க, ஆனால் நம்ம அதை விட பெரிய விஷயத்தை செஞ்சு நம்ம அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னு மாரியப்பன் ஆசைப்பட்டார். நடக்கவே முடியாத தன்னுடைய கால்களோட மைதானத்துக்குள்ள போனார். எல்லா விளையாட்டையும் நான் ஆடி பார்க்கணும்னு முயற்சி செஞ்சார். அப்போ அவருடைய உடற்கல்வி ஆசிரியர் தான் அவரை ரொம்ப அழகாக வழி நடத்தினாரு. உனக்கு ரொம்ப நல்லா வர்றது உயரம் தாண்டுதல் தான். இந்த காலை வச்சு வாழ்க்கையில் என்ன உயரத்தை தொட முடியும்னு யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா உயரத்தை தொட்டதுக்காகவே நீ வெற்றி அடைஞ்சவங்கிற பேர் உனக்கு வரணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் சத்யநாராயணன் ஒரு பயிற்சியாளர் அவருடைய வாழ்க்கைக்கு வரார். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் நல்ல மனிதர்கள் நம்மோட வந்து சேருவாங்க, நம்மளை சரியா வழிகாட்ட வருவாங்க. அதை நல்லா பயன்படுத்திடும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடைய முடியாத ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம். அப்படிதான் சத்யநாராயணன்கிற பயிற்சியாளர் அவருக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுக்கிறார். நீ ஒரு சரியான இந்த உயரம் தாண்டுதல்ல உன்னால ஜெயிக்க முடியும்னு அவரை மோட்டிவேட் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயரங்களை ஒவ்வொரு அடியா உயர்த்தி தாண்டி தன்னால முடியுங்கிற நம்பிக்கையை மாரியப்பன் கொஞ்சம் கொஞ்சமா பெற்றதுக்கு பின்னாடி தான் பேரா ஒலிம்பிக்கில் அவர் கலந்துக்க போறாரு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. ஏன்னா இது வரைக்கும் உயரம் தாண்டுதல்ல ஒருவர் கூட நம்ம இந்தியர்கள் தங்கப்பதக்கம் பெற்றதில்லையாம். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. தங்க மாரியப்பன் இன்னைக்கு சொல்றோம், ஆனா அன்னைக்கு அவர் வெறும் மாரியப்பன் தான். தமிழ்நாட்டில இருந்து ஒரு இளைஞர், ஒரு கால் அவருக்கு சரியில்லை, அவர் போய் கலந்துக்கிறார். தாண்ட முடியுமா? யாரும் அதை ஒரு பார்வை கூட பார்க்கல அவர் ஜெயிப்பாரான். ஆனா திடீர்னு நம்ம எல்லார் காதுகளுக்கும் ஒரு செய்தி வருது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் மாரியப்பன் என்கிறவர் பேரா ஒலிம்பிக்கில் உயரத்தை தாண்டி முதல் தங்கப்பதக்கத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னப்ப அது மாரியப்பன் பெற்ற வெற்றியாக பார்க்காம அது தமிழ்நாடே பெற்ற வெற்றியாக நம்ம எல்லோரும் கொண்டாடினோம். அப்படின்னா ஒரு கணத்துல மாரியப்பன் இல்ல என்னால முடியல, எனக்கு கால் போயிடுச்சுன்னு வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய வாழ்க்கை அதோட போயிருக்கும். ஆனா எப்ப அவர் எழுந்து நின்னாரு, எப்ப மைதானத்துக்குள்ள போனாரோ, எப்ப உயரம் தாண்ட முடியும்னு நினைச்சாரோ, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய பெருமையை தங்க மாரியப்பன் நமக்கு சேர்த்து கொடுத்திருக்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல்.